விஸ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்கிற இந்த சூழலில் நம்ம வெற்றி தோல்வி துன்பம்னு நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஏன் இந்த வெற்றி துன்பம் தோல்விலாம் நமக்கு நடக்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்? மௌனமாக இருந்தோமா, விவேகமாக பேசினோமா, அல்லது கோபப்பட்டோமா? சரி, இது வரைக்கும் யோசிக்காட்டி பரவாயில்ல, இனிமே கண்டிப்பாக யோசிங்க. உதாரணமாக, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அவர் எப்பெல்லாம் மௌனமாக இருந்தார், எப்போ கோபப்பட்டிருக்கிறாரு, எப்போ விவேகமாக பேசினாருன்னு அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு கற்பிக்கிற பாடத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு மௌனம் தான் பேச்சினுடைய வலிமையை தீர்மானிக்குது. இப்போது உங்களுக்கு தலைப்புக்கான காரணம் தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அவருடைய மௌனம். அவர் பல நேரங்களில் மௌனமாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த மௌனத்திற்கு பின்னாடி ஆழமான அர்த்தங்களும் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களும் இருக்குது. இயேசு எப்பவுமே பேசிக்கிட்டே இல்லையே. அவர் போதித்த நேரத்தை விட தனிமையில் தியானித்த நேரங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மௌனம் அவருக்குள்ள ஒரு அமைதியையும் தெளிவையும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் எதிர்கொண்ட சவால்களுக்கும் செஞ்ச தியாகங்களுக்கும் அவரை தயார்படுத்தியது இந்த மௌனம் தான். இயேசு எந்தெந்த சமயங்களில் மௌனமாக இருந்தாருன்னு பார்ப்போம். அந்த மௌனத்தின் மூலமாக என்னென்ன விஷயங்களை உணர்த்துறாருன்னு சிந்திப்போம். முதலாவது, சோதனைகளின் போது மௌனம். இயேசு வனாந்தரத்தில், அதாவது பாலைவனத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தபோது, சோதனைகளின் போது இயேசு பெரும்பாலும் மௌனமாக தான் இருந்திருக்கிறாரு. இந்த மௌனம் வெளிப்புற சத்தங்களுக்கு அடிபணியாமல் உள் மனசில் உறுதியோடு இருக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு யாராவது நம்மளை அவதூறாக பேசினா அல்லது கோபப்படுத்துகிற மாதிரி பேசினா உடனே நமக்கு என்ன தோணும்? திருப்பி பதில் பேசணும்னு தான் தோணும். ஆனால் இயேசுவின் மௌனம் சில நேரங்களில் பதிலளிக்காமல் அமைதியாக இருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம்னு நமக்கு காட்டுது. அமைதி நம்மளை நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைக்கும். ரெண்டாவது, கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறப்ப மௌனம். இயேசு கைது செய்யப்பட்டு தலைமை ஆசாரியர்களாலும் பிளாத்துவாலையும் விசாரிக்கப்படுறப்போ அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஆனால் அவர் பல கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனமாக தான் இருந்திருக்கிறாரு. இந்த மௌனம் அநீதியான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனமே வலிமையான ஆயுதன்றதை உணர்த்துது. எல்லா நேரங்கள்லையும் பேசுகிறதே தீர்வாகாதுன்றதையும், சில நேரங்களில் மௌனத்தின் மூலமாக நம்ம எதிர்ப்பை நம்ம பதிவு செய்யலான்றதையும் காட்டுது. மூணாவது, சில அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற மௌனம். இயேசு பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அந்த அற்புதங்களை செஞ்சதுக்கப்புறம் இயேசு தான் செஞ்ச அற்புதத்தை பற்றி எங்கேயும் பேசலை. அதே சமயம் அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு கூட அவர் கட்டளையிடுறாரு. இந்த மௌனம் அவர் புகழுக்காகவோ அல்லது மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காகவோ அற்புதங்களை செய்யலைன்றதை தான் காட்டுது. அவருடைய நோக்கம் என்ன? மக்களின் தேவைகளை நிறைவேற்றணும், கடவுளின் அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்போ அதை உடனடியாக எல்லாருக்கும் தெரியப்படுத்த நினைக்கிறோம். இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் இதை சொல்லவா வேணும்? ஆனால் இயேசுவோட மௌனம் நம்ம செய்கிற உதவிகள் விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாதுன்றதையும் உள்ளபூர்வமான செயல்களே முக்கியன்றதையும் போதிக்குது. இப்போ நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி தோணுதில்ல, அப்போ மௌனம் தான் சிறந்ததா? நம்ம எங்கேயுமே பேசக்கூடாதா? இந்த கேள்விக்கான பதிலும் இயேசுவினுடைய வாழ்க்கையில் தான் இருக்குது. இயேசு அநீதிகளை பார்க்குறப்போ மௌனமாக இல்லை, அநீதிக்கு எதிராக அவர் தைரியமாக குரல் கொடுத்துருக்கிறாரு. ஆலயத்தை வியாபாரம் செய்கிற இடமா மாற்றினப்போ அவர் கோபப்பட்டிருக்கிறாரு. பரிசேயர்களுடைய வெளிவேஷத்தையும் போலித்தனத்தையும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் அவர் உரிமையோடு பேசியிருக்கிறாரு. சூரியன் எப்போதும் அஸ்தமனத்திலேயே இருக்க முடியாது. வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அது ஒளிரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் நம்மளும் அநீதியை பார்க்குறப்போ கண்டிப்பாக மௌனமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய உரிமைகளுக்காகவும் மற்றவர்களுடைய உரிமைகளுக்காகவும் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். நம்ம எப்போ மௌனமாக இருக்கணும், எப்போ பேசணுன்றத விவேகத்தோடு தீர்மானிக்கணும். நம்ம எந்தெந்த நேரத்துலலாம் அமைதியாக இருக்கணும்? கோபம் அதிகரிக்கிறப்போ நிதானமாக யோசிச்சுக்கணும். அவதூறான பேச்சுக்களுக்கு பதிலளிக்காமல் இருக்க கற்றுக்கணும். தற்பெருமைக்காக பேசாமல் இருக்கணும். உண்மையை தெரியாமல் கருத்து சொல்லாமல் இருக்கணும். இதே மாதிரி அநீதி நடக்கிறப்போ குரல் கொடுக்கணும். ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காக சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டிய நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுறப்போ கண்டிப்பாக நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. ஆக இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, மௌனம்ன்றது ஒரு வலிமையான கருவி. அதே நேரத்தில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுன்றது நம்மளுடைய கடமை.
சரியான நேரத்தில் மௌனத்தையும் சரியான நேரத்தில் குரலையும் நம்ம பயன்படுத்தினோம்னா அது நமக்கும் நம்மளை சார்ந்திருக்கிற இந்த சமூகத்துக்கும் நன்மை அளிக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு இணைவோம். இணைந்திருங்கள் உங்கள் விஸ்டம் டிவியுடன். நன்றி.